ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சுவையான சென்னாங்கண்ணி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சென்னாங்கண்ணி கருவாடுன்னு கடையில் வைப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து நல்லா தண்ணியில் அலசணும். அதில் மண் இருக்கும். நல்லா மண் போக அலசிட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா முறு முறுன்னு ஆகிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்மளுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். 10லேருந்து 15 பல் பூண்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கருவாடு எந்த அளவுக்கு இருக்குதோ அதில் பாதி அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். கருவாடில் உப்பு இருக்கும். அதனால் உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்தோம் அப்படின்னா வாசனை ரொம்ப தூக்கலாக இருக்கும். பெருங்காயம் சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நல்லா முறு முறுன்னு இருக்கணும். அந்த கருவேப்பிலையெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்டான பதம். ஏற்கனவே வறுத்து வச்சிருக்க கருவாடு இதை கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டோம்னா நல்லா சூப்பரான சென்னாங்கண்ணி பொடி ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி